வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிராக பல்வேறு இடங்களில் தொடரும் போராட்டம். பெண்கள் குழந்தைகளுடன் முற்றுகை போராட்டம். சென்னையில் இன்று ஒரே நாளில் 4 பேர் கொரோனாவால் உயிரிழப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் பலியானவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்வு. சென்னையில் கொரோனாவால் அதிகம் பாதித்த மண்டலமாக மாறியது கோடம்பாக்கம். இதுவரை 424 பேருக்கு நோய் தொற்று. தமிழகம் முழுவதும் 108 காவல்துறையினருக்கு கொரோனா தொற்று. சென்னையில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகள் செவிலியர்கள் மட்டுமே சிகிச்சை அளிப்பதாக குற்றச்சாட்டு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி செவிலியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என புகார். விசாகப்பட்டினத்தில் காற்றில் கலந்துள்ள விஷவாயுவின் பாதிப்பை குறைக்க பிடிபிசி ரசாயனம் 9 பேர் அடங்கிய வல்லுநர் குழுவும் ஆந்திரா வருகை. மகாராஷ்டிராவில் சரக்கு ரயில் மோதி தண்டவாளத்தில் தூங்கிக் கொண்டிருந்த 17 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. பிரதமர் மோடி இரங்கல். இனி விரிவான செய்திகள். கொரோனா ஊரடங்கால் தமிழகத்தில் 40 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்ட அரசு மதுபான கடைகள் நேற்று திறக்கப்பட்டன. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி திருவானைக்காவல் செக்போஸ்ட் அருகே அழகிரிபுரம் பகுதியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தையுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடைகளை தமிழக அரசு திறக்கக்கூடாது என்றும் இதனால் தங்கள் குடும்பத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இந்த 1000 ரூபாய் கூட நாங்கள் எல்லாம் சித்தார் வேலைக்கு போய் கூட திருப்பி கொடுத்துறோம் சார். கூலி வேலைக்கு கூட இந்த ஆம்பளைங்களுக்கு கூட நாங்கள் தான் சார் உழைச்சி சோறு போடுறோம். அவங்க எங்களுக்கு சோறு போடலை. சார். நாங்கள் நாய் மாதிரி காலைல எந்திரிச்சு உழைச்சிட்டு வந்து கூட நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல சார். வீட்டில் பெத்த பிள்ளை கூட எங்களை கேவலப்படுத்துது. வீடு விட துரத்த முடியல. அவங்க எங்களால் நிம்மதியாக வீட்டில் தூங்க முடியல. 40 நாள் நான் நிம்மதியாக இருந்தேன். நாங்கள் தாயங்கட்ட விளையாண்டுட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம். இப்போ அந்த ஒயின் சாப்பிட்டா நேற்று அவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணுறாரு எங்கள் வீட்டார். நேற்று ஒரு பாட்டில் 145 ரூபா விற்கிறாங்க. 3 பாட்டில் விற்கிறாங்க. 3 பாட்டில் நேற்று வாங்கிட்டு நேற்று குடிச்சு படுத்துறோம். நேற்று அப்படியே செத்து போன மாதிரி அழகா 4 பேர் தூக்கி வீட்டில் போட்டாங்க. போட்டுட்டு இன்னும் எந்திரிக்கலாம். அவர் என்ன எது ஒரு பச்சை குடிக்கலாம். செத்தாரா பழத்தார கூட தெரியல. இங்க நிக்க கூடாதுங்கிறாங்க. அங்க சைடுல கொடுத்துட்டு இருக்காங்க சார். நாங்க என்னங்க சார் பண்றது? இப்படி எல்லாம் பண்ணினா நாங்க இங்க எதுக்கு சார் போராடுறோம்? இந்த வெயில்ல நின்று போராடினா எங்களுக்கு தலையெழுத்துங்களா சார்? எங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்கும் தானே சார் போராடுறோம். அதை பாருங்க சைடுல கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க என்னங்க சார் பண்றது? 40 நாள் நிம்மதியா இருந்தது எங்க வீட்டுல எல்லாருமே. ஆனா நேற்று தொடர்ந்து எல்லா வீட்லயும் கொலையே நடக்குது. பிள்ளைங்களை பிறந்த நாள் கூட கொண்டாடல. வேணாம் அப்பள அடி வாங்கிட்டோம் நாங்க நேத்துல இருந்து. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே உள்ள மேல் புதுப்பாக்கம் கிராமத்தில் அரசு மதுபான கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டக்காரர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு சமூக இடைவெளிக்காக வைக்கப்பட்ட தடுப்புகளையும் தள்ளிவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மதுரை செல்லூர் மீனாட்சிபுரத்தில் அரசு மதுபான கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் முற்றுகையிட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் வலுக்கட்டாயமாக அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அடிக்கிறாங்க. நாங்க டாஸ்மாக் தொடரக்கூடாது இருக்கோம். இன்னைக்கு 60 நாள் ஆச்சு. நாங்க நல்ல டாஸ்மாக் தொடர்ந்து வச்சுட்டு எங்களுக்கு வேலை திருவாரூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மதுபான கடைகளால் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படக்கூடும் என்ற அச்சத்தில் கோட்டூர் பகுதி கிராம மக்களும் விவசாய தொழிலாளர்களும் ஒருங்கிணைந்து டாஸ்மாக் கடை எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் டாஸ்மாக் கடையில் 170 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரையில் 37 கோடி ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு வருவாய் ஈட்டித் தரும் முக்கிய துறையில் டாஸ்மாக் நிறுவனம் உள்ளது. பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு ஆகிய முக்கிய தினங்களில் 120 கோடி ரூபாய் முதல் 200 கோடி ரூபாய் வரையில் விற்பனையாகும். இந்நிலையில் கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க ஊரடங்கு உத்தரவு அமலில் இருந்ததால் டாஸ்மாக் கடைகள் 43 நாட்கள் மூடப்பட்ட நிலையில் நேற்று தமிழகம் முழுவதும் 3700 மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. மது பிரியர்கள் நீண்ட வரிசையில் கொளுத்தும் வெயிலில் காத்திருந்து மது பாட்டில்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இதனால் நேற்று ஒரே நாளில் தமிழகம் முழுவதும் கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. அதிகபட்சமாக மதுரையில் 37 கோடி ரூபாய் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சென்னை மண்டலத்தில் 34 கோடி ரூபாயும், திருச்சி மண்டலத்தில் 32 கோடி ரூபாயும், சேலம் மண்டலத்தில் 33 கோடி ரூபாயும், கோவை மண்டலத்தில் 34 கோடி ரூபாயும் விற்பனை நடைபெற்றுள்ளதாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என கூறப்படுகிறது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 4 பேர் கொரோனாவால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் கொரோனாவால் பலியானவர்களின் எண்ணிக்கை 41ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் நேற்று மேலும் 316 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2644ஆக உயர்ந்தது. 1 வயது ஆண் குழந்தை, 1.5 வயது பெண் குழந்தை, 2 வயது பெண் குழந்தை, 4 வயதாகும் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு தொற்று ஏற்பட்டது. இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு திருவேற்காடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த 72 வயது மூதாட்டி உயிரிழந்தார். இதேபோல் கோயம்பேடு சந்தை வியாபாரி உட்பட மேலும் 3 பேர் உயிரிழந்ததால் தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் இதுவரை 424 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னையில் உள்ள மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 424 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திருவிக நகரில் 391 பேருக்கு பாதிப்பு உறுதியாகியுள்ளது. ராயபுரத்தில் 313 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 274 பேருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. வளசரவாக்கத்தில் 195 பேரும், அண்ணா நகரில் 168 பேரும், அம்பத்தூரில் 143 பேரும், தண்டையார்பேட்டையில் 140 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடையாற்றில் 95 பேருக்கும், திருவொற்றியூரில் 34 பேருக்கும் தொற்று ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இதுவரை 358 பேர் குணமடைந்துள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது.
சென்னை டிஜிபி அலுவலகம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் 108 காவல்துறையினருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் வேகமாக பரவி வருகிறது. தமிழகம் முழுவதும் ஊரடங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை அண்ணா நகர் துணை ஆணையர் மற்றும் கோயம்பேடு உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள், சென்னை டிஜிபி அலுவலகத்தில் காவல்துறையைச் சேர்ந்த பலருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் புதிதாக இன்று 4 காவலர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காவலர்களின் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், ஊர்காவல் படையினர் என 108 பேருக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமின்றி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கும் தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று பரவியுள்ளதால் காவல்துறையினர் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிகிச்சைக்காக தங்க வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் அல்லாமல் செவிலியர்கள் மட்டுமே சிகிச்சை அளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளுக்கான வார்டுகள் நிரம்பியதை அடுத்து வைரஸ் தொற்று அறிகுறிகள் இல்லாமல் நோய் பாதிப்புக்கு ஆளானவர்கள் சில தனியார் கல்லூரிகள் மற்றும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள தற்காலிக சிகிச்சை மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதில் அறிகுறி இல்லாத மற்றும் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் என சுமார் 250 பேர் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த மையத்தில் உள்ள நோயாளிகள் திடீரென போராட்டம் நடத்தினர். தங்களுக்கு சரியான மருத்துவ வசதிகள் இல்லை என்றும் செவிலியர்கள் மட்டுமே சிகிச்சை அளிப்பதாகவும் தங்க வைக்கப்பட்டுள்ள இடத்தில் காற்றோட்டம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என கூறி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களாக கொரோனா நோயாளிகளுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தொடக்கத்தில் இருந்தே எவ்வித பாதுகாப்பு வசதிகளும் இல்லை என அங்கு பணிபுரியும் செவிலியர், மருத்துவ பணியாளர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதற்காக ஒருமுறை போராட்டமும் அவர்கள் நடத்தினர். இந்நிலையில் மருத்துவமனையில் பணிபுரிந்த செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை நிர்வாக அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை எனவும் இதுகுறித்து தங்களுக்கு முறையான நெறிமுறைகளை மருத்துவமனை நிர்வாகம் வழங்கவில்லை என கூறியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுபற்றி தகவல் அறிந்து வந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜ்குமார், மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் சண்முகம், துணை வேந்தரின் மருத்துவ ஆலோசகர் டாக்டர் சிதம்பரம் ஆகியோர் ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விசாகப்பட்டினத்தில் காற்றில் கலந்துள்ள விஷவாயுவின் பாதிப்பை குறைக்க பிடிபிசி என்ற ரசாயனம் ஆந்திர மாநிலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள எல்ஜி பாலிமர்ஸ் ரசாயன ஆலையில் 2வது முறையாக ஸ்டரைன் ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் பதற்றம் அதிகரித்தது. அந்த ஆலையை சுற்றி 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசித்த மக்கள் அனைவரும் அப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விசாகப்பட்டினத்தில் காற்றில் கலந்துள்ள விஷவாயுவின் பாதிப்பை குறைக்க பிடிபிசி என்னும் பாரா டெர்ஷியரி பியூட்டில் கேட்சிச்சால் என்ற ரசாயனம் ஆந்திர மாநிலம் கொண்டுவரப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் வால்சாத் மாவட்டத்தில் தயாரிக்கப்பட்ட பிடிபிசி ரசாயனம் உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் ஏர் இந்தியா சரக்கு விமானம் மூலம் விசாகப்பட்டினத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. காற்றில் கலந்துள்ள நச்சுத்தன்மையை குறைக்க சுமார் 500 கிலோ ரசாயன பொருளுடன் 9 பேர் அடங்கிய வல்லுநர் குழுவும் ஆந்திர மாநிலம் வருகை தந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் ரயில் பாதையில் தண்டவாளத்தில் தூங்கிக் கொண்டிருந்த வெளி மாநில தொழிலாளர்கள் மீது சரக்கு ரயில் மோதிய கோர விபத்தில் குழந்தைகள் உட்பட 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். வட மாநில தொழிலாளர்கள் சிலர் சத்தீஸ்கருக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது நடைப்பயணத்தால் ஏற்பட்ட சோர்வில் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் அருகே
ஜல்னா பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை 6:30 மணிக்கு அவுரங்காபாத் சென்ற சரக்கு ரயில் தூங்கியவர்கள் மீது ஏறியது. இந்த கோர விபத்தில் குழந்தைகள் உட்பட 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த ரயில்வே அதிகாரிகள் விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த கோர விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிராவில் சரக்கு ரயில் மோதி 17 பேர் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் திரு மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர், அவுரங்காபாத் ரயில் விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். விபத்து குறித்து ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேசியதாகவும், நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின் பேரில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் 5வது வட்டத்திற்கு உட்பட்ட பாரதியார் நகர் பகுதியில் திருநங்கைகள் மற்றும் பொதுமக்களுக்கு அரிசி, கபசுர குடிநீர், பால், முகக்கவசம், கீரை உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டது. திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் திரு கே.ஏ. குப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி சார்பாக 14வது வட்டம் சந்தானபுரம் பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திரு கே. ராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். நெல்லை மாநகர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் சங்கர் நகரில் 200 ஆட்டோ, கார், வேன் ஓட்டுநர்களுக்கு அரிசி, பலசரக்கு பொருட்களை மற்றும் காய்கறிகளை நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு பரமசிவ ஐயப்பன், கழக அமைப்பு செயலாளர் ஏ.பி. பால்கண்ணன் ஆகியோர் வழங்கினர். கழக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மேற்கு பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் டிஎன்பி காலனியில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு 1 மாதத்துக்கு தேவையாக அரிசி, காய்கறி, மசாலா பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு பாலன், மாவட்ட பொருளாளர் ஃப்ரைடர் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை சார்பில் கட்டிட தொழிலாளி, ஆட்டோ தொழிலாளர்கள் 250 பேருக்கு அரிசி, மளிகை பொருட்களை வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட அம்மா தொழிற்சங்க பேரவை செயலாளர் திரு மகேந்திரன், அம்மா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் திரு சிவா, பெரியார் நகர் பகுதி செயலாளர் ஜான் என்ற நெல்சன், காசிபாளையம் பகுதி பிரதிநிதி ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நாகல் நகர், சந்தை ரோடு, பாரதிபுரம், ஒத்தக்கன் பாலம் ஆகிய பகுதிகளில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளும் 50 பணியாளர்களுக்கு அரிசி, காய்கறிகளை மாவட்ட கழக செயலாளர் திரு ராமுதேவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் திரு செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊரடங்கு உத்தரவை மீறியதாக கடந்த 45 நாட்களில் 4,37,000க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி ஊரடங்கை மீறியதாக கடந்த 45 நாட்களில் 4,37,061 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 3,62,036 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களிடம் இருந்து 4,60,17,979 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினம் விஷவாயு கசிவு தொடர்பான வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் 1961ஆம் ஆண்டு ஹிந்துஸ்தான் பாலிமர்ஸ் என்னும் பெயரில் தொடங்கப்பட்ட ஆலை 1978இல் யூபி தொழில் குழுமத்தால் வாங்கப்பட்டது. அந்த தொழில் குழுமத்திடம் இருந்து 1997இல் தென்கொரியாவைச் சேர்ந்த எல்ஜி நிறுவனம் ஹிந்துஸ்தான் பாலிமர்ஸ் ஆலையை வாங்கி அதற்கு எல்ஜி பாலிமர்ஸ் என்று பெயரை மாற்றியது.
கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள சூழலில் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டதால் இந்த நிறுவனம் மீண்டும் இயங்கத் தொடங்கிய போது விஷவாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து முன்னாள் நீதிபதிகள் மற்றும் நிபுணர்களை கொண்டு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்படும் என பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிவின் தாக்கத்தை தணிக்க மக்கள் அதிக அளவு தண்ணீர், பால், வாழைப்பழம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிந்த ரசாயன ஆலையை சுற்றியுள்ள மக்கள் நச்சு வாயுவின் தீங்கை தணிப்பதற்கான வழிகளை அம்மாநில காவல்துறை அறிவித்துள்ளது. அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டுமென்றும் ஈரத்துணியை முகத்தில் கட்டிக்கொள்ள வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளனர். கண் எரிச்சல் ஏற்பட்டால் நன்றாக கண்களை கழுவி கண் மருந்தை பயன்படுத்த அறிவுறுத்தியுள்ளனர். தோல் எரிச்சல் ஏற்பட்டால் சோப்பை பயன்படுத்தி நன்றாக கழுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். பால், வாழைப்பழம், வெல்லம் ஆகியவற்றை உட்கொண்டு நச்சு வாயுவின் தாக்கத்தை தணித்துக் கொள்ளலாம் என்றும் ஆந்திர காவல்துறை தெரிவித்துள்ளது. துபாயில் இருந்து 182 இந்தியர்களுடன் நேற்று மாலை புறப்பட்ட ஏர் இந்தியா சிறப்பு விமானம் கொச்சி சர்வதேச விமான நிலையம் வந்தடைந்தது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு காரணமாக விமான சேவைகள் முடங்கின. இதனால் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். இதன் முதல் நடவடிக்கையாக வெளிநாடுகளில் சிக்கி சொந்த நாடு திரும்ப முடியாத இந்தியர்களை மீட்டு வரும் வந்தே பாரத் நடவடிக்கையினை மத்திய அரசு துவக்கியுள்ளது. அதன்படி வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக 2 சிறப்பு ஏர் இந்தியா விமானங்கள் துபாய் சென்றன. நேற்று மாலை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலம் முதல் விமானம் 49 கர்ப்பிணிகள், 4 சிறுவர்கள் உட்பட 181 இந்தியர்களுடன் புறப்பட்டது. நேற்று இரவு கேரளாவின் கொச்சி சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கியது. அவர்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 2வது விமானம் 5 சிறுவர்கள் உட்பட 182 பேருடன் துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று மாலை புறப்பட்டு இரவில் கேரளாவின் கோழிக்கோடு சர்வதேச விமான நிலையம் வந்திறங்கியது. வந்தே பாரத் நடவடிக்கை மூலம் 2 சிறப்பு விமானங்களில் 363 இந்தியர்கள் துபாயில் இருந்து மீட்டு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தொழிற்சாலைகள் செயல்படுவதற்கான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டைகளில் 421 தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. கொரோனா தேசிய ஊரடங்கு நீடித்தாலும் தொழில் நிறுவனங்கள் இயங்குவதற்கான தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இதனையடுத்து சிப்காட் தொழில் பூங்காவில் உள்ள தொழிற்சாலைகளில் நேற்று முன்தினம் முதல் உற்பத்தி தொடங்கியுள்ளது. பர்கூர், செய்யாறு, கடலூர், கங்கைகொண்டான், கும்மிடிப்பூண்டி, ஒசூர், இருங்காட்டுக்கோட்டை, மானாமதுரை, நிலக்கோட்டை, ஒரகடம், பெருந்துறை, பிள்ளைப்பாக்கம், புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, ஸ்ரீபெரும்புதூர், தேர்வாய்கண்டிகை, தூத்துக்குடி, வல்லம் வடக்கல் ஆகிய அலகுகளில் உள்ள 421 தொழிற்சாலைகள் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. சுமார் 45,000 பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும் ஒவ்வொரு அலகிலும் சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதுடன் கிருமி நாசினி, சோப்பு உள்ளிட்டவற்றை பயன்படுத்துதல் போன்ற அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படுவதாகவும் சிப்காட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதை ஒட்டி மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா தெரிவித்தார். பாளையங்கோட்டையில் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு கூறினார். கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அப்படி தான் இருக்குது. பிகாஸ் இப்போதைக்கு நேற்று வந்த புது கேஸ் வந்து சென்னையிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ திசியன்வில்லே சைடில் புது கண்டெய்ன்மெண்ட் ஏரியா போட்டிருக்கோம். அது போக இருந்தது எக்ஸிஸ்டிங் கண்டெய்ன்மெண்ட் ஏரியாலேயே ஃப்ரெஷ் கேசஸ் வந்திருக்கு. ஸோ அதோடைய லிமிட்ஸ் மட்டும் வி ஹவ் ஜஸ்ட் ரீடைன்ட் இட் இன் த எக்ஸிஸ்டிங் கேஸ். இன்றைக்கி கூட பத்தமேடில் ஒரு கேஸ் வந்திருக்கு. அது இன்சைட் த கண்டெய்ன்மெண்ட் ஏரியா ஒன்லி. ஸோ அந்த கண்டெய்ன்மெண்ட் ஏரியா அவருடைய வீடு எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஏரியா சுற்று வந்து கண்டெய்ன்மெண்ட் போடுவோம். ஸோ இப்போதுக்கு அந்த எக்ஸிஸ்டிங் ஏரியாஸ்லேருந்தே வந்துட்டு இருக்கு. புது ஏரியான்னு சொன்னால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து கோயம்பேடுலேருந்து வந்தவரும் நேற்று டெஸ்ட் பண்ணும்போது இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்காங்க. பட் ஸோ புது கேசஸ் வர இன்கேஸ் அவங்க பார்டர்லேயே நம்ம செக் பண்ணி பார்டர்லேயே நம்ம அவனை அட்மிட் பண்ணியிருந்தா அப்போ பிரச்சனை இல்லை. பட் அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா சுற்று வந்து கண்டெய்ன்மெண்ட் ட்ராப் பண்ணும்.
மத்திய ஜல்சக்தி அமைப்பின் கீழ் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படும் என்ற மத்திய அரசின் அரசாணை காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் உள்ளதாக மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு தமிமுன் அன்சாரி குற்றம் சாட்டியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தோப்புத்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். காவிரி என்பது நம் அனைவருடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. நெடிய போராட்டங்களுக்கு பிறகுதான் காவிரியுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டலில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாம் பெற்றோம். அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டலிலே நாம் பெற்றிருக்கின்ற பொழுது மத்திய அரசு தன்னுடைய ஜல்சக்தி துறை என்று சொல்லக்கூடிய நீராற்றல் துறை அமைச்சகத்தின் கீழ் காவிரி மேலாண்மை ஆணையத்தை இணைத்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இது மத்திய அரசு அமைத்த ஆணையம் அல்ல, உச்சநீதிமன்றம் அமைத்த ஆணையம். இதை கைப்பற்றுவதன் மூலமாக காவிரியில தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைக்கக்கூடிய உரிமையை பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனல்.